வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறத நம்ம 3 வகையாக நம்ம கும்பிடலாம். அதாவது என்னால் ரொம்ப எடுத்து செய்ய முடியாது, ஆனாலும் வரலட்சுமியை கும்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மியோட சிலையோ அல்லது லக்ஷ்மியோட படமோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை சுத்தம் பண்ணிட்டு ஒரு சந்தன குங்குமம் பூச்சூடி அம்பாளுக்கு வந்துட்டு ஒரு ஜாக்கெட் பிட்டு, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்க மங்கள பொருள்கள் எது இருக்கோ அதெல்லாம் வைத்து ஒரு பழம் பாக்கு தாம்பூலம் நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தாம்பூலம் வாழைப்பழம் வைத்து அல்லது மற்ற பழங்கள் உங்களால் வாங்க முடியும் என்றால் வைத்து கல்கண்டு பால் நிவேதனம் பண்ணி நீங்கள் சிறப்பாக வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீர்க்கலசம் தண்ணீர் நிறச்சி மாயிலை தேங்காய் வச்சு அதில் பொருள்கள் போடுவோம் இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு நீங்கள் பூஜை முடிச்சுட்டு அந்த நீர்க்கலசத்தை எடுத்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் அருந்திட்டு உங்கள் வீடு முழுக்க உங்கள் வியாபார ஸ்தலங்களில் தெளிச்சுட்டு மீதி இருக்கக்குள்ள நம்ம துளசி செடிக்கு அதில் மாதுளங்கன்று அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம ஊற்றணும். நிறைய பேர் சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் குளத்துல விடுங்க, ஆற்றுல விடுங்க, அப்படியெல்லாம் யாரும் செய்யாதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி தாயார் இருந்திருக்காங்க, அதை வந்து நம்ம வீடு முழுவதும் அந்த மாயலையால் தூவி விட்டுட்டு நம்ம செடியில் ஊற்றுறது தான் விசேஷம். அதுக்கு அடுத்தது நான் நிரந்தரமாக வைக்கணும், ரொம்ப வருஷம் நம்ம தாயாரை கும்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கக்குள்ள இந்த அரிசி கலசம் வைங்க. இந்த அரிசி கலசம் நான் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காட்டியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நமது சீதலாதேவி அம்மன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும், இதை எப்படி கலசம் வைக்கணும், இந்த நோன்பு கயிறு எப்படி கட்டணும், அது விரத பாடல்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கலசத்தை வந்து எடுக்கணும் அப்படிங்கக்குள்ள நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னே நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அலசி கழுவி எடுத்துட்டு வாசல்லேருந்து நல்லா மாக்கோலம் போட்டு மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக நம்ம ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு மாலையே 5 மணி அளவில் இல்லை 6 மணி அளவுக்கு நம்ம வந்து இந்த கலசத்தில் போடக்கூடிய பொருள்கள் வந்து ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், மாசிக்காய், வெட்டிவேறு, காசு 3 நாணயங்கள், பித்தனை நாணயங்கள். நான் வந்து 5 ரூபாய் 3 ரொம்ப வருஷமாகவே நான் அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுமாரி வெள்ளி காசு, தங்க காசு, முக்கியமாக காதோல கருவமணின்னு சொல்கிறது, கண்ணாடி, வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, பூக்கள், மறுக்கொழுந்து, ரோஜாப்பூ, அந்த மாதிரி மல்லிகைப்பூ, பூக்கள், அது கூட ஒரு குட்டி சீப்பும் வைக்கணும். இப்படி வச்சு நம்ம கலசத்தை நிரப்பி மாயில வச்சு தேங்காய், மஞ்சள் தேங்காய் வச்சு அதுக்குள்ளே நம்ம முக்கியமாக எலுமிச்சம்பழம் ஒன்று வச்சு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்பாளை வந்து நம்ம வேண்டிக்கணும். நம்ம உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் நம்ம நல்லா வேண்டி எல்லா தெய்வத்தையும் எழுந்தரில் சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கலசத்துக்குள்ளே வச்சுட்டு இதை மாலை நேரத்தில் நம்ம வாசலில் வச்சு வெற்றிலை பாக்கு வச்சு அந்த பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அந்த தாம்பாளத்தில் வச்சு வெற்றிலை பாக்கு பழம் வச்சு அங்கே தீப தூபம் காமிச்சு அம்பாளை வந்து மங்களகரமாக வீட்டுக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு வரணும். உள்ளார அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு மாலை நேரம் அப்படிங்கிறதுனால எளிமையாக நம்ம ஒரு பாலில் ஏலக்காய், கிராம்பு, கல்கண்டு போட்டு காய்ச்சி கல்கண்டு பால் நைவேத்தியம் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்பாளை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். காலையில் நீங்கள் வந்து எழுந்திருத்து பூஜை பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நம்ம வந்து இது வந்து 2000 ஆரம்பித்தது பிள்ளைங்களா, இது வந்து நமக்கு போன வருஷம் 25வது வருஷம் சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு. இது 26வது வருஷம். நான் வந்து ஆரம்ப நாட்களில் கலசத்தையே வந்து காது மஞ்சள்லே காது மூக்கு எல்லாம் வச்சு நான் வந்து வழிபட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 10 வருஷமாக தான் இப்போ நான் வந்து புடவையெல்லாம் கட்டி ஜடை பெட்டி எல்லாம் வச்சு இப்போ கால் கையெல்லாம் நம்ம வச்சு நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி தாயாரையும் அலங்காரம் பண்ணி அவங்க அருகிலேயே வச்சுருக்கிறேன் நான். இதை போல் தான் நம்ம பூஜை செஞ்சு முழுமையாக நம்ம முடிக்கணும். இது 2வது நாள் காலையில் பூஜை. அதை விட்டு அடுத்தது வர 10 to 12 ராகு கால நேரத்தில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்கிறவங்க செஞ்சுக்கலாம், இல்லை பாடல் பாடுறவங்க பாடிக்கலாம். மதியத்தில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ கலவை சாதமாக கூட ஒரு தக்காளி சாதம் அந்த போல் கூட நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இல்லை எங்களால் நல்லா செய்ய முடியும்னா சாதம், சாம்பார், பாயசம், வடைன்னு வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நான் காலையிலேயே எல்லாமே செஞ்சுருவேன். சர்க்கரை பொங்கல், சுண்டல், வடை, பாயசம்,
நெய் அப்பம் அப்படின்னு சொல்கிறது. அதுமாரி அம்பாளுக்கு வந்து இட்லி வந்து நம்ம சாப்பிட்றது மாதிரி இல்லாமல் பச்சரிசியில் உளுந்து வச்சு அரைச்சி இட்லி செய்வோம். அந்த இட்லி சாம்பாரில் வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. ராகு காலத்துக்கு முன்பாக நம்ம வந்து இந்த நோன்பு சரடை கையில் கட்டிக்கணும். நம்ம கணவர் இருக்கவங்க கணவர் கையால் கட்டிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கணும், அல்லது வீட்டில் வர்ற மூத்த சுமங்கலி கையால் நம்ம நோன்பு சரடு கட்டிக்கலாம். சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம சந்தனம், குங்குமம், பூக்கள் கொடுத்து புடவையோ ஜாக்கெட் பிட்டோ வச்சு மங்கள பொருள்கள் அனைத்தும் வச்சு அவங்களுக்கு பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட நம்ம அச்சதை போட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். மறுநாள் காலையில் நம்ம எப்படி புனர்பூஜை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும், அந்த மகாலட்சுமி தாயாரை கலசத்தை என்ன செய்யணுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.